Good morning teachers. Welcome to Aruna Padasale Ennum Eluthum 4th and 5th standard term on English module 7 day 3 can activities பார்க்க போறோம். Small group activity பாத்தீங்கன்னா reinforcing the story. Robinson Crusoe lesson தான் 4th standardக்கு. மெட்டீரியல் நமக்கு 6 sets of word cards கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த sentence cards தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரென்த் நம்மளோட கிளாஸ் ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குரூப்ஸ் பிரிச்சுக்கலாம். எத்தனை குரூப் பிரிக்கிறோமோ அத்தனை செட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதில் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு சென்டென்ஸே ப்ரோக் பண்ணி வச்சுருப்பாங்க தனித்தனியாக. அதை வந்து மூணு நாளாக பிரித்து வச்சுருக்குறாங்க. அதை சரியான சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதன் பிறகு அதை வந்து சீக்வென்ஸாக வரிசைப்படி சொல்லணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டிய கார்ட்ஸு. He in the sea sailed-ன்னு இருக்குது. He sailed in the sea. அதான் கரெக்ட் சென்டென்ஸ். He from saved Friday some tribal men. He saved Friday from some tribal men. He saved Friday's father from cannibals and his friends-ன்னு இருக்குது. He saved Friday's father and his friends from cannibals. Robinson Crusoe a sailor was-ன்னு இருக்குது. Robinson Crusoe was a sailor. He was left alone on an island. He was left alone on an island. கரெக்டான சென்டென்ஸ் தான். இது அந்த ஆர்டர்லேயே நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். They left the island with the captain. அதுவும் கரெக்டான சென்டென்ஸு. இதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ட்ஸை நம்ம ரெடி பண்ணிவிட்டு எத்தனை குரூப் பிரிக்க போகிறோமோ அத்தனை செட்ஸ் ஆஃப் கார்ட்ஸு ரெடி பண்ணி அந்தந்த டீமை பிரிச்சுட்டு டீமுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் கார்ட்ஸ் கொடுத்துடணும். குழந்தைங்க இதை ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக பிரேக் ஆகிருக்கு இல்லைங்களா அந்த சென்டென்ஸு, இதை மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதை ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த சென்டென்ஸை எடுத்துகிட்டு போய் ஒரு குரூப்லேருந்து ஒவ்வொரு ஆள் ஒரு சென்டென்ஸ் எடுத்துகிட்டு போய் எழுத போகிறாங்க. பிளாக் போர்டில் எழுதிட்டு அதை சத்தமாக படிப்பாங்க. படித்த பிறகு அந்த சென்டென்ஸ் வந்து எந்த நம்பரில் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க நம்பர் சீக்வன்ஸும் எத்தனாவது வரிசையில் அந்த சென்டென்ஸ் வருதுன்றது சீக்வன்ஸ் நம்பரையும் அவங்க போடுவாங்க. அது போல தான் 5th ஸ்டாண்டர்டுக்கும் அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 88ல் அவங்க அண்டர்லைன் பண்ண சொல்லணும். அடுத்து ரீஇன்ஃபோர்சிங் த ஸ்டோரி தான் த கார்டியன்ஸ் ஆஃப் த நேஷன் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டோரி. 8 செட்ஸ் ஆஃப் வேர்ட் கார்ட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் அதே சேம் பேட்டர்ன் தான். சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸு எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னா தனித்தனியாக ரெடி பண்ணிக்கணும். அது மீனிங்ஃபுல் வேர்டாக குழந்தைங்க அடுக்குவாங்க. எத்தனை ஸ்ட்ரென்த் நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி குரூப்பை பிரிச்சுட்டு அந்த குரூப்பில் இருக்கிற குழந்தைங்க ஒவ்வொரு ஆர்டராக மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக ஒரு சென்டென்ஸும் கலந்து இருக்குது, வார்த்தைகள் மிங்கிளாகி இருக்குது. அதை சரியான வரிசையில் கரெக்டாக வச்சு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமாக அதை சரியாக்கிட்டு அதன் பிறகு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இது செகண்ட் சென்டென்ஸ் என்ன வரும் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணணும். இதை அவங்க பிரித்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸை ஆக்கின பிறகு ஒரு ஸ்டூடெண்ட் போய் அந்த சென்டென்ஸை போர்டில் எழுதுவாங்க. எழுதிட்டு சத்தமாக படிச்சுட்டு அது எந்த வரிசையில் வருதுன்னு அந்த நம்பர் போடுவாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சென்டென்ஸ் கரெக்டான ஆர்டரை. எ டாக்டர் கார்முகிலன் வாஸ்ன்னு இருக்குது. Carmugilan was a doctor. He poor people free treatment gave to. He gave to free treatment for poor people. அங்கே ஃபார்ன்ற வேர்டு விட்டு போயிருக்கு. நம்ம அதில் ஃபார் ஆட் பண்ணிக்கணும். He people treated with dengue. He treated people with dengue. Dengue one day broke outன்னு இருக்குது. One day dengue broke out. He also with dengue got infectedன்னு இருக்குது. அதில் வந்து he also infected with dengue. Died after he some daysன்னு இருக்குது. He died after some days. Village people a hospital built in his memory. Village people built a hospital in his memory. Got people free treatment in the hospital. People got free treatment in the hospital. இது கரெக்டான சென்டென்ஸ். இதன்படியே குழந்தைங்க வரிசையாக எழுதின பிறகு போர்டில் அது என்ன சீக்வன்ஸ்னு ஆர்டராக நம்பர் போட சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் ஒர்க் புக் பேஜ் நம்பர் 78ல் இந்த சென்டென்ஸை அண்டர்லைன் பண்ண சொல்கிறோம். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டி முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.